கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 19:24. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் மத்தேயு 19:24, மார்க்கு 10:25, லூக்கா 18:25 ஆகிய நூல்களில் இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான இயேசுவின் உவமை ஆகும். இது ஒரு உவமை, அதாவது ஒப்புமை மூலமாக உண்மையை விளக்கும் உவமை ஆகும். இதில் ஊசியின் காது என்பது மிகச் சிறியதை குறிக்கிறது, ஆனால் ஒட்டகம் மிக பெரியதை குறிக்கிறது. இது ஒரு முற்றிலும் சாத்தியமற்ற விஷயம் என்பதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உவமையை எந்த சூழ்நிலையில் கூறினார் என்பதை முதலில் பார்ப்போம். ஒரு வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யமுள்ளவன். அவன் இயேசுவிடம் வந்து, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆனால் அவனுக்கு மிகுந்த செல்வம் இருந்ததால் அவன் மிகவும் துக்கமடைந்து சென்று விட்டான். அப்பொழுதுதான் இயேசு ஐஸ்வர்யவானுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது கடினம் என்று கூறினார். ஏன் ஐஸ்வர்யவானுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது கடினம் என்று உங்களுக்கு கேட்க தோன்றுகிறதா? இதற்கு 3 காரணங்களை கூறி விளக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது. ஐஸ்வர்யவான்கள் பெரும்பாலும் தங்கள் செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை மறந்து விடுவர். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் நாம் அனுபவிக்கிறதற்கும் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பவுலடிகளாரும் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் மிக தெளிவாக கூறுவதை நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, செல்வத்தில் மனம் ஒட்டிக்கொள்ள. செல்வம் தேவனுக்கு முன்பாக மிகுந்த முக்கியத்துவம் பெறும்போது அது அவர்களுக்கு தடையாக இருக்கும். தேவனிடத்தில் கிட்டி சேர்றதுக்கே அந்த செல்வமே அவர்களுக்கு தடையாக இருக்கும். மூன்றாவது, தனது சொந்த ஆசீர்வாதங்களில் இரக்கம். செல்வத்தை கைவிட வேண்டும் என்றால் பெரும்பாலானோர் அதை செய்ய தயங்குவர். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று மிக தெளிவாக அறிவுறுத்துவதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்து அறிகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்வத்தை பற்றிய எதிர்ப்பு கொள்ளவில்லை. செல்வம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்றும் சொல்லவே இல்லை. செல்வத்தின் மீது அதிகமாக ஈர்ப்பு வைப்பது மனிதனை தேவனிடமிருந்து பிரித்துவிடும் என்பதை தான் இங்கு உணர்த்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் மனிதன் தன் செல்வத்தின் மேல் வைத்திருக்கும் முழு நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும். முதலாவது
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் நமக்கு அவர் போதிக்கிறார். எல்லா செல்வவானும் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழையலாம், ஆனால் அது தேவனுடைய கிருபையினாலேயே சாத்தியமாகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை பார்த்து கேட்கிறார். சிந்தியுங்கள். இன்றைய தியான வசனம் ஐஸ்வர்யவானுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது கடினம் என்பதை காட்டுகிறது. ஆனால் அது முழுமையாக முடியாது என்று சொல்லவில்லை. மனிதனால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாமும் முடியும். எனவே நாம் செல்வத்தை தவிர்த்து அல்ல, அதை வறுமையில் வாடுபவர்களுக்கு கொடுத்து உதவி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த செல்வத்தை அவருடைய சித்தத்தின்படி பயன்படுத்த வேண்டும் என்பதே இன்றைய தியான வசனத்தின் உண்மையான பாடமாகும். ஊசியின் காது என்பது யூத சமூகம் அல்லது பழங்கால எருசலேம் நகரத்தின் ஒரு சிறு நுழைவாயிலை குறிப்பதாக சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒரு சில ஆங்கில வேதாகம விளக்கங்களில் தி ஐ ஆஃப் எ நீடில் என்பது எருசலேம் நகரத்தின் சுவர் அருகே உள்ள ஒரு சிறிய நுழைவாயிலை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. இதன்படி அந்த காலத்தில் பெரிய கேட், தட் இஸ் மெயின் கேட், மற்றும் சிறிய கேட், நீடில் கேட் இருந்ததாகவும் ஊசியின் காது போன்ற சிறிய கதவிலேயே இரவில் நுழைய அனுமதி இருந்ததாகவும் சொல்கிறார்கள். ஒட்டகங்கள் முழுமையாக அந்த சிறிய வாயிலில் நுழைய முடியாது. முதுகில் உள்ள சரக்கு எல்லாம் இறக்கப்பட்டு மண்டியிட்டு நுழைய வேண்டும் என்பதை குறிக்கிறது. இது ஐஸ்வர்யவானான மனிதன் தனது செல்வத்தின் மீது வைத்துள்ள அகந்தையை இறக்கி வைத்து தன்னை முழுமையாக தாழ்த்தி முழுமையாக இறைவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கான உவமையாக கொள்ளப்படுகிறது. ஆனால் இதற்கான திடமான பாரம்பரிய ஆதாரங்கள் இல்லை. இந்த ஊசி கதவு, நீடில் கேட் என்று அழைக்கப்பட்ட வரலாற்று ஆதாரம் எதுவும் இல்லை. இது ஒரு போதனை விளக்கத்திற்காக தானாகவே உருவாக்கப்பட்ட விளக்கம் என்று ஆய்வாளர் கருதுகின்றனர். எது எப்படி இருப்பினும் செல்வம் வாழ்க்கையை மேம்படுத்தலாம், ஆனால் மகிழ்ச்சி தேவனிடம் இருந்தே கிடைக்கிறது. தேவையானதை பெறுவது போதுமானது. அதிக ஆசை மனிதனை தேவனிடம் இருந்து விலக்கி விடும். செல்வம் தப்பான இடத்தில் இருந்தால் அது ஆபத்தாகிறது. செல்வத்தை பயன்படுத்த தேவனுக்குள் அடக்கம் வேண்டும். உண்மையான செல்வம் நிதி அல்ல, ஆன்மீக வாழ்வு. மனிதனுக்கு தேவனின் ஆசீர்வாதமே உண்மையான செல்வம். அது கவலையில்லாமல் இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்ற சத்தியத்தை மறந்துவிடாமல் தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்போம். அவரே நம் வாழ்வில் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.